இந்த பையன் ஏதோ யோசிச்சுட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு மேல பாக்குறான். பார்த்த உடனே அந்த இடத்துல இருந்து ஜம்ப் பண்ணிடுறான். இளநீ வந்து டமால்னு கீழே விழுது. அப்புறம் தான் தெரியுது இந்த அண்ணன் தான் இளநியை மேல இருந்து கீழே தூக்கி போட்டிருக்காருன்னு. உடனே ஓடி வந்து அந்த பையனுக்கு ஏதாவது ஆயிடுச்சான்னு செக் பண்றாரு. அந்த பையனை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. அவனுக்கு மரம் ஏறணுங்கிறது ரொம்ப நாள் ஆசை. அதை கத்துக்கிறதுக்காக தான் இவரை பார்க்க வந்திருக்கான். உடனே அவரும் அவனுக்கு மரம் ஏறதுக்கு எப்படின்னு கத்து கொடுக்குறாரு. அவனும் கொஞ்சம் கொஞ்சமா ஏற பிராக்டிஸ் பண்றான். எத்தனை தடவை மரம் ஏற ட்ரை பண்ணாலும் கீழே கீழே விழான். ஒரு கட்டத்துல அவன் கொஞ்சம் தூரம் ஏறதை பார்த்து அவரு டைரக்டா அவன்கிட்ட வந்து கயிறை கட்டிட்டு மரம் ஏற சொல்றாரு. அவனும் கயிறை கட்டிட்டு மரம் ஏறும்போது பாதி தூரம் ஏறிடுறான். இன்னும் மேல ஏற சொல்றாரு. அவன் கடைசியா மேலேயே ஏறிடுறான். அப்படி ஒரு நாள் அவனே யார் வீட்டுக்கும் தெரியாம ஒரு மரத்துல ஏறுறான். அந்த மரத்துல ஏறி ஒரு வீட்டு மொட்டை மாடில வந்து குதிக்கிறான். அப்புறம் தான் தெரியுது அவன் மரம் ஏற கத்துக்கினதே அந்த பொண்ணுக்காக தான். எதனாலனா இந்த பொண்ணு தண்ணி தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது இவன் இந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்றான். அவன் பயந்து பயந்து ப்ரப்போஸ் பண்ண பார்த்த அந்த பொண்ணு இப்பயே எப்படி பயப்படுற, எப்படி எங்க அப்பா கிட்ட வந்து பொண்ணு கேட்பேன்னு சொல்லிட்டு கேட்கறா. பதிலுக்கு அவன் நான் அதெல்லாம் கேட்பேன்னு சொல்லி சமாளிக்கும் போது தைரியம் இருந்தா எனக்கு February 14 அன்னைக்கு எங்க வீட்டு மொட்டை மாடி வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே அந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு டேரக்டா அவன் ஃப்ரெண்டு கிட்ட ஐடியா கேட்கறான். கடைசி அவன் ஃப்ரெண்டு கிட்ட அவங்க அப்பா கிட்ட தான் மரம் ஏறதுக்கு உதவி கேட்க போறேன்னு சொல்லும்போது அவன் பயந்து ஓடுறான். கடைசியா இவன் கதையை கேட்ட உடனே அந்த பொண்ணு அடப்பாவின்னு தலையில அடிச்சுக்கிறான். இந்த படத்தை நீங்க ஃபுல்லா பார்க்கணும்னா கமெண்ட்ல லிங்க் கொடுத்துருங்க, போய் கிளிக் பண்ணி ஃபுல்லா பாருங்க.